தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் தான் உங்கள் டிஎன்பிஎஸ்சி மதிவாணன் பிஎன்பிகே பிசிஏ. இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வு முடிஞ்சிருக்கு. சொல்லப்போனால் இன்றைக்கியோட டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வோட கட் ஆஃப் தான் நம்ம இந்த விஷயம் பார்க்க போகிறோம். இது சொல்லப்போனால் நான் பல இடத்துல கேட்டு சொல்லப்போனால் ஆர்விஎஸ் காலேஜ், அதே மாதிரி சென்ட் மைக்கேல்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், இது மாதிரி பல காலேஜ், அதாவது காலையிலிருந்து உங்களுக்காக ஒரு பல இடங்களில் தேடி போய் தான் இந்த வீடியோ நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த வீடியோ ஒரு ட்ரெண்டிங் வீடியோவாக மாறுச்சுன்னா இது டிஎன்பிஎஸ்சிக்கு நிச்சயமாக பல விஷயங்கள், பல கோரிக்கையை நம்ம முன்வைக்கலாம்னு நினச்சி தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வு எவ்வளோ வேகன்சின்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் ஆஃப் பார்ப்போம். வேகன்சி பொறுத்த வரைக்கும் 139. இது இன்க்ரீஸ் ஆகி ஒரு 180 கூட போகலாம். ஏன்னா நீ ஒரு 40 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்ஸாம் அது மாதிரி அமைச்சிருக்கலாம். இந்த 139 வேகன்சி ப்ளஸ் ஒரு 40 வேகன்சி இல்லைனா ஒரு 20 வேகன்சி இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். போன வருஷம் பொறுத்த வரைக்கும், அதாவது போன வருஷம் ஒரு 70க்கும் மேற்பட்ட வேகன்சி இருந்துச்சு. அதான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2017. அப்போ 5000 மெம்பர்ஸ் மெயின்ஸுக்கு கூப்பிட்டாங்க. இந்த வருஷம் அதிகபட்சம் ஒரு 9000 பேரை மெயின்ஸுக்கு கூப்பிட வாய்ப்பு அதிகமாக உண்டு. 9000 பேர்னா ஒரு 7000 8000 பேர் அந்த ரேஞ்சில் கூட இருக்க அதிகபட்சமான வாய்ப்புகள் உண்டு என்பதை நான் இங்கே கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இன்றைக்கி தேர்வு பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூட் ரொம்ப 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 ஒரு மாடரேட்டாக இருந்துச்சு. சொல்லப்போனால் 25-30 கொஷின் போடுற மாதிரி இருந்துச்சு. பாக்கி கொஷின் போட முடியலை. இன்னும் டைம் பத்தலை. இது முதற்கொண்டு நான் டிஎன்பிஎஸ்சிக்கு வைக்கிற முதல் கோரிக்கைன்னா இந்த கோரிக்கை தான் வைக்கணும். டைம் பத்தலை. இன்னொன்று எக்ஸாம் சென்டர்ஸ். இந்த வீடியோ நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வியூஸ் நல்ல ஒரு ரீசர்ச் வச்சுன்னா டிஎன்பிஎஸ்சிட்ட ஒன்று தாழ்மையான வேண்டுகோள் ஒன்று வச்சுக்கிறேன். என்னென்னா, தயவுசெய்து எங்களுடைய மாணவர்கள் பொதுவாக சொல்லப்போனால் காலையில் ஒரு என்னுடைய நண்பர் கற்பகம் இன்ஜினியரிங் காலேஜில் எக்ஸாம். கற்பகம் இன்ஜினியரிங் காலேஜ் அவர் இருக்கிறது ஒண்டிப்புதூரில். கற்பகம் இன்ஜினியரிங் காலேஜ் போகணுங்கிறது ரொம்ப தூரம். ஓகேவா? கோயம்புத்தூர்லேருந்து அங்கேருந்து போயிட்டு பஸ் இல்லை, அப்புறம் ஆட்டோ தான். அது மாதிரியெல்லாம் நிறைய ட்ராவலிங் ஆகிருக்கு. அதனால கூட அவருக்கு நம்ம மென்டல் அந்த மைண்ட் இதானாலே எக்ஸாம் எழுத முடியாது. அதையும் டிஎன்பிஎஸ்சி மூலம் நான் இங்கே தாழ்மையோடு வச்சுக்கிறேன். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லப்போனால் ஒரு எளிமை கஷ்டம்னு சொல்ல முடியாமல் ஒரு மாடரேட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாமே ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தையும் கேட்ட வரைக்கும் இன்றைக்கி எக்ஸாம் இஸ் ஒரு டிஃபிகல்ட் அண்டு மாடரேட் தான் எக்ஸாம். ஈஸின்னு யாருமே சொல்லலை. அது ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா இன்றைக்கி எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் யூபிஎஸ்சி தரத்தில் எக்ஸாம் இருந்திருக்கு. அதே மாதிரி நீங்கள் இந்த இன்றைக்கி தேர்வு நினச்சி வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா நீங்கள் இந்த தேர்வை உங்களால் எழுத முடிஞ்சுன்னா இனி வரக்கூடிய குரூப் 4 குரூப் 2 நீங்கள் நிச்சயமாக வேலையை வாங்கிட்டு போயிடலாம். ஓகே, நம்ம ஓடிட்டே இருக்கிறோம். ஆனால் இங்கே தேர்வுக்கு ஒரு இது மாதிரி சம்பவங்கள் தான். நம்ம என்றைக்கு நம்ம தோற்கிறோமோ அன்னைக்கு நம்மளுக்கு வெற்றி அதிகமாக கிடைக்கும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தோல்வியை பார்க்க வெற்றியை பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு ஒரு குளிர் விட்டு போயிடும். இந்த தோல்வியை பார்த்துட்டு இதில் தோற்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கும் பொழுது தான் உங்களுக்கு அடுத்த வரக்கூடிய எக்ஸாம் நீங்கள் ஈஸியாக வின் பண்ண முடியும். சரியா? எனக்கு எக்ஸாம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் உங்களுடைய முயற்சிக்கும் பயிற்சிக்கும் நிச்சயமாக ஒரு பலன் கிடைக்கும். அதற்கு நான் உங்களுக்கு எப்போதுமே உறுதுணையாக இருப்பேன். ஓகேவா? நம்ம சேனல் எப்போதுமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். உங்கள் கையை பிடிச்சிட்டு தான் நாங்கள் இருப்போம். ஓகே, உங்கள் தோல் மேலே கை போட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் இருப்போம். ஓகே நண்பா, அதுதான் நம்ம சேனல். ஓகே, போன வருஷம் கட் ஆஃப் 2017 கட் ஆஃப் கொஞ்சம் பார்த்துருவோம். அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த போன வருஷம் கட் ஆஃப் கொஞ்சம் பார்த்துங்க. ஓகே, இந்த கட் ஆஃபை நம்ம அனலைஸ் பண்ணி தான் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறோம். அதையும் நான் சொல்லிக்கிறேன். இந்த கட் ஆஃப் எப்படி கிடச்சுன்னா, ஒரு வெப்சைட்டில் நிறைய விஷயத்தை தேடி இந்த கட் ஆஃப் கிடச்சி. அதே மாதிரி இந்த கட் ஆஃப் வச்சு தான் இதை ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது கிடையாது. இது இந்த வருஷத்தோட டார்கெட். அதாவது இந்த வருஷம் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணிக்கலாம் அதை வச்சு தான் டார்கெட்டு. மெயின்ஸ் அதே மாதிரி ஜூலை மாதம் நடக்குது. அதையும் நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த தேர்வுகள் இன்றைக்கி தேர்வு பொறுத்த வரைக்கும் எல்லோரும் நல்லா எழுதியிருக்க மாட்டோம்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படிலாம் நினைக்கவே தேவையில்லை நண்பா. நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா தான் எழுதியிருக்கீங்க. ஓகே, பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஒரு சீரியஸாகவே இல்லாமல் ஒரு ஜாலியாக இருந்து இனி நடக்க போகிறத பாருங்கள். ஏன்னா அடுத்து டெட் எக்ஸாம் இருக்குது, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 இருக்குது, குரூப் 2A இருக்குது, குரூப் 4 இருக்குது. குரூப் 2A நிச்சயமாக ஒரு 2 மாதத்தை கால்ஃபர் பண்ணிடுவாங்க. குரூப் 4 இருக்குது, அதுவும் ஒரு 3 மாதத்தை கால்ஃபர் பண்ணிடுவாங்க. தொடர்ச்சி எக்ஸாம்ஸ் இருக்கனால நம்ம இதை நினச்சி நம்ம கவலையே படக்கூடாது. அதையும் சொல்லிக்கிறேன். ஓகே, வெற்றி எப்பொழுதுமே நம்ம பக்கம் இருந்துகிட்டே இருக்கணும். சரி நண்பா? சரி, நம்ம ரொம்ப நேரம் நெக்ஸ்ட்டு நினைக்கிறேன். கட் ஆஃப் போயிடலாம் நினைக்கிறேன். கட் ஆஃப் போயிடலாமா? போயிடலாம். இந்த கட் ஆஃப் சொல்லப்போனால் இது டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணுற கட் ஆஃப் இல்லை, என்னுடைய தனிப்பட்ட நான் அனலைஸ் பண்ண ரிலீஸ் பண்ணுற கட் ஆஃப்.
ஓகேவா? இந்த கட் ஆஃப் பார்த்துட்டு உங்கள் மனசுக்கு ஏதாவது இதாகிடுச்சுன்னா ஒன்றும் அதுக்கு வந்து அப்படி ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் இது மாதிரி பேசுகிறது. முடிஞ்ச வரைக்கும் அது மாதிரிலாம் ஆகாமல் இனி வரக்கூடிய காலங்களில் பாருங்கள், அம்மா அப்பாவை பார்த்துக்குங்க, நல்லபடியாக பண்ணுங்கள். ஏன்னா நிறையா படிங்க, புது புக் பழைய புக் படிக்கும் நிறைய டவுட் இருக்குது நிறைய பேத்துக்கு. 2 புக்கையும் படிங்க, நிறையா அனலைஸ் பண்ணுங்கள், நிறைய புத்தகங்கள் வாங்குங்க, நிறைய புத்தகங்கள் படிங்க. டிஎன்பிஎஸ்சி முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே டவுன்லோட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ கொஷின் அட்டன் பண்ணீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் கரெக்டாக. ஓகே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்சர் கீயோட பிடிஎஃப் ஃபைல் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த பிடிஎஃப் ஃபைல் லிங்க்கை போய் பாருங்கள். பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் எவ்வளோ ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அந்த நீங்கள் கமெண்ட் பண்ணதை வச்சு கூட ஒரு கட் ஆஃப் நம்ம சேனல் ரிலீஸ் பண்ணுவோம், அதையும் பார்ப்போம். சரி நண்பா, வாங்க நம்ம இப்போ கட் ஆஃப் போவோம். ஜென்ரல். ஓகே, ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் 139+. என்னங்க நீ 139+ வச்சுருக்கீங்கன்னு நிறைய பேர் கேட்பீங்க. இது வந்து அதிகமாக இருக்கே டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்குன்னு கேட்பீங்க. அதாவது வந்து 139+ங்கிறது வந்து குறைவான கட் ஆஃப் தான் என்னை கேட்டால். இது அதே மாதிரி கொஸ்டின் பேஸில் தான் வச்சுருக்கேன், மார்க் பேஸில் வைக்கல. 300 மார்க்கில் வைக்கல, 200 கொஸ்டினில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா நிறைய பேர் நினைப்பீங்க 300 மார்க்குக்கு 139 கம்மி மார்க் தோணுதுன்னு சொல்லி நினைப்பீங்க. இது நான் கொஸ்டின் பேஸில் வச்சுருக்கேன். 200 கொஸ்டினுக்கு நீங்கள் 139 அட்டன் பண்ணிங்கன்னா இஸ் குட் அட்டன். சரி நண்பா, அதனால் 139+ கொஸ்டின் அட்டன் பண்ணால் உங்களுக்கு குட் அட்டம். ஜென்ரல் உமன் பொறுத்த வரைக்கும் 136. ஓகே, இதில் பிஎஸ்டிஎம் நான் குறிப்பிட விரும்பலை, ஏன்னா அவங்களுக்கு அதுலேருந்து 5 மார்க் கம்மியாக லிஸ்ட் ஆகலாம். ஏன் நான் சொல்லப்போனால் நிறைய பேர் நினைப்பீங்க இது வந்து கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாகவே வச்சிருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நினைப்பீங்க. கட் ஆஃப் அதிகமான என்னென்னா இது வந்து ஒரு ஃபேக்ட்டு. நீங்கள் வந்து நிச்சயமாக எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அடுத்ததாக வந்து பிசியை பார்க்க போகிறோம். பிசி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு 40% மாணவ பேர் பிசி தான் எழுதுனாங்க. நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே பிசியாக தான் எழுதுனாங்க. நான் இன்றைக்கி ஆர்பிஎஸ் கொங்குநாடு காலேஜ் இங்கெல்லாம் போகும்போது நிறைய பேர் பிசி தான் எழுதியிருக்காங்க. அவங்களோட கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்குன்னா 129, 129. ஏன்னா கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே டைமும் பார்த்தலை. ஓகே, அதிகபட்சம் அட்டன் பண்ணால் எல்லோரும் அட்டன் பண்ணால் ஒரு 150 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் 200 அட்டன் பண்ணவும் இருக்காங்க. நல்லா அட்டன் பண்ணி நான் படித்து நிறைய பேர் இப்போ வாக்கியங்கள்லாம் பெருசு கொடுத்தாங்களா, அதை படிக்கணும், அதை புரிஞ்சு அதை அர்த்தம் புரிஞ்சுக்கணும், அங்கேயே டைம் ஆயிடுது. அதனால் 129+ கொஸ்டின் குட் அட்டம். பிசி உமன் 125+ கொஸ்டின் 125+ கொஸ்டின் அட்டன் பண்ணால் பிசி உமனுக்கு வேலை. எஸ்சி 115 கொஸ்டின் அட்டன் பண்ணால் குட் அட்டம். ஓகே, இதிலிருந்து கட் ஆஃப் பொறுத்தவரைக்கும் ஒரு 5 மார்க் கம்மியாகலாம், 5 மார்க் கூடலாம். அதிகபட்சம் 5 மார்க் கம்மி தான் ஆகும், 5-10 மார்க் கம்மி தான் ஆகும், கூடாது. அதையும் நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக நம்ம சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்சி உமன் பொறுத்த வரைக்கும் 111+ குட் அட்டம். எம்பிசி 124. ஓகே, அதே மாதிரி ஒரு சின்ன ஒன்று சொல்லிடுறேன். இந்த கட் ஆஃப் பார்த்துட்டு மனம் வந்து யாரும் தளரக்கூடாது. எப்போதுமே வந்து நம்ம வந்து மனம் தளர்ந்து சோர்ந்துட்டோம்னா கூட ஒரு நண்பன் இருப்பான். அது மாதிரி நான் இருப்பேன் எப்போதுமே. ஓகே, நம்ம வந்து எப்போதுமே வந்து ஒரு வெற்றியை நோக்கி போகிற நேரத்தில் இது மாதிரி குரூப் 1 இது மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் வரும். இந்த எக்ஸாம்ஸை நம்ம கடந்துட்டோம்னா நம்மளுக்கு வரக்கூடிய எக்ஸாம்ஸ் ஈஸியாக வின் பண்ணிடலாம். ஓகே, அதனால் வந்து யாரும் பயப்படலாம் தேவையில்லை. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுவாங்க. ஃபஸ்ட் டைம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எழுத ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன நினைப்பீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இனிமேல் கஷ்டமா, நான் அப்படியே பேங்கிங் போகணும்னு நினைக்கிறீங்க. இல்லை நண்பா, உங்களுக்குன்னு எக்ஸாம் இருக்குது, அடுத்து குரூப் 4 இருக்குது, குரூப் 2A இருக்குது. மனம் தளராதிங்க. நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்போதுமே கூட இருப்பேன். டிஎன்பிஎஸ்சி மதிவான பிஎன்பிகே டிசிஏ நான் எப்போதுமே கூட தான் இருப்பேன். மனம் தளர வேண்டாம். ஓகே, எம்பிசி 124+, எஸ்டி 103, 103 தான் கட் ஆஃப் வரும். ஏன்னா எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் குறைந்தபட்சம் தான் எழுதியிருக்காங்க. கட் ஆஃபும் மிக குறைவாக தான் இருக்கும். ஏன்னா வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். அடுத்தது வந்து இந்த மாற்றுத்திறனாளி சொல்லுவாங்க, அதில் கண் பார்வை குறைபாடுகளுக்கு 121+ கொஷின் குட்டடன். OH 113+, HH 117+, எக்ஸர்விஸ்மென் 106. ஓகே நண்பா, அதே மாதிரி ஆன்சர் கீ சொல்லப்போனால் நிறையா நான் வந்து இன்றைக்கி ஒரு 4-5 கோரிக்கையை மட்டும் இதை வந்து நான் டிஎன்பிஎஸ்சி இந்த வீடியோ வந்து ஒரு பாப்புலர் ஆச்சுன்னா இது அவங்க யாராவது மேலிடத்தில் யாராவது பார்த்தாங்கன்னா இந்த வீடியோ தயவு செஞ்சு சொல்லணும். இதுக்கெல்லாம் வந்து இவங்க கொஞ்சம் சப்போர்ட் தான் தேவை. முதல்ல வந்து இந்த அந்த காலேஜ் கோரிக்கையை நான் முதல்ல சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து நிறையா மாணவர்கள் என் நண்பர்கள், ஏன்னா மாணவர்கள் சொல்ல மாட்டேன், எல்லாம் என் நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீடியோ பாருங்கள், நீங்களே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகே, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாத்துக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட இடம் கொடுங்க. அந்த இடத்துல வந்து எக்ஸாம் வைங்க. ஒரு சில இடம்லாம் வந்து காட்டுக்குள்ளே போய் எக்ஸாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம்
தயவு செஞ்சு கொஞ்சம் மாற்றிக்கிங்க, அதை சொல்லிக்கிறேன். இரண்டாவதாக வந்து நேர மேலாண்மை. இது மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை லெவலில் வைக்கிறீங்க, அதற்கான டைமிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஜாஸ்தியாக கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ஏன் சொல்லணும்னா, இதெல்லாம் வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா, இது எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஹேஷ்டாக் டிஎன்பிஎஸ்சி மதிவாணன் பிஎன்பிகேடிசிஏ இந்த ஹேஷ்டாக் பயன்படுத்தி எனக்கு பூரா நீங்கள் இது பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஒரு பெரிய இதாகும், வைரல் ஆகும் இந்த வீடியோ. அதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, நிறைய பேர் சொன்னீங்க. கொஸ்டின் இது மாதிரி டிஃபிகல்ட்டாக இருக்கிறது ஒரு நல்லது விதம் தான். ஆனால் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தால் ஒரு இதாக தான் ஆகுது நிச்சயமாக. அதே மாதிரி இனி வரக்கூடிய தேர்வுகள் வந்து கொஞ்சம் கண்டினியூட்டாக பண்ணுங்கள், தொடர்ச்சியாக எக்ஸாம்ஸ் கொண்டு வாங்க. ஏன்னா வந்து இனி அடுத்தது என்ன படிக்கணும் மாணவன் யோசிப்பான். அதுக்கப்புறம் வந்து டெட் எக்ஸாம் இருக்குது, டிஆர்பி எக்ஸாம், இது மாதிரி வந்து அடுத்தது ஒரு எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து கொடுத்தா தான் அவனுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துங்க டிஎன்பிஎஸ்சியில். இதெல்லாம் வந்து நான் டிஎன்பிஎஸ்சி வைக்கிற கோரிக்கை. இந்த வீடியோ வந்து ஒரு பாப்புலர் வீடியோ ஆகணும் சொல்லி நான் தாழ்மையோடு வேண்டிக்கிறேன். அதே மாதிரி நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து ஓடிட்டே இருக்கணும், தொடர் வண்டி மாதிரி தான். நிச்சயமாக ஒரு முறை வெற்றி கிடைக்கும் பொழுது உங்களுக்கு அது மகிழ்ச்சி ஊட்டும். இப்போ நம்ம போகிறது வந்து அதாவது வந்து நம்ம வந்து இப்போ வந்து கடல் போயிட்டுருக்கோம். அந்த கடல் வந்த உடனே வந்து அந்த நிச்சயமாக அங்கே வந்து நம்ம அடைஞ்ச உடனே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து கடலில் வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கோம். நம்மளுக்கு இப்போ ஒரு தேவை ஒரு கப்பல் தான், ஒரு படகு தான். ஓகே, அந்த படகு தான் நம்ம டிஎன்பிஎஸ்சியை நம்ம நிச்சயமாக ஒரு படகாக எண்ணுவோம். நிச்சயமாக நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். ஓகே நண்பா, நிச்சயமாக உங்களுக்காக நிச்சயம் வெற்றி கிடைக்கும். இந்த எக்ஸாம்லாம் கூட இனி வரக்கூடிய தேர்வில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணணும். ஓகே நண்பா, இதுதான் கட் ஆஃப். இதுக்கு மேலே கட் ஆஃப் வரப்போகிறது இல்லை. அதே மாதிரி நான் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தேன், கட் ஆஃப் வீடியோ. அந்த வீடியோவில் வந்து ஒரு சிறு கோளாறு ஆயிடுச்சு, ஒரு சின்ன பிழை ஆயிடுச்சு. அதனால தான் அந்த கட் ஆஃப் ரிலீஸ் பண்ண முடியலை சரியா. கட் ஆஃப் நான் டெலிட்டும் பண்ணிட்டேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எங்களை உற்சாகப்படுத்தும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம் வெல்வதலாம். நம்ம தாரக மந்திரம் ஒரே மந்திரம் தான், வெற்றி நிச்சயம் வெல்வதலாம். ஓகே, டிஎன்பிஎஸ்சி வேலை உறுதி, டிஎன்பிஎஸ்சி வேலை உறுதி, டிஎன்பிஎஸ்சி வேலை உறுதி, வெற்றி நிச்சயம் வெல்வதலாம், வெற்றி நிச்சயம் வெல்வதலாம். அதே மாதிரி கட் ஆஃப் ஒரு மாதிரி பார்த்துங்க. இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸ் படிக்க ஆரம்பிங்க. டெட் எக்ஸாம் இருக்குது, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A இருக்குது, குரூப் 4 இருக்குது. அதனால் வந்து எதை நினைத்தும் நீங்கள் மனம் தளர வேண்டாம். மனம் தளராதே நண்பா, மனம் தளராதே. வெற்றி உன் கையில் என்ற எண்ணத்துடன் உங்களுடன் விடைபெறுவது டிஎன்பிஎஸ்சி மதிவாணன் பிஎன்பிகேடிசிஏ. நன்றி, வணக்கம். வெற்றி நிச்சயம் வெல்வது நாம், வெற்றி நிச்சயம் வெல்வது நாம். டிஎன்பிஎஸ்சி வேலை உறுதி, டிஎன்பிஎஸ்சி வேலை உறுதி.